மேஷன்னா பார்த்தீங்கன்னா கிடையாடுல. கிடையாடுனா நவக்கிரகங்களில் செவ்வாய் பகவானுக்கு விலங்காக இருக்குது இல்லைங்க. செவ்வாய் பகவானுடைய போர்கிரகன்னு சொல்லக்கூடிய தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய செவ்வாய் பகவானின் அம்சத்தில் பிறந்த மேஷராசி நண்பர்களே, இயற்கையாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தைரியம் வீரன்னு நிறைந்தவர்களாக இருக்கக்கூடியவங்க. உஷ்ண உடலை பெற்றவங்க தாங்க நீங்கள். பல நற்பலன்களை அனுபவிக்கக்கூடிய யோகம் கொண்ட மேஷராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன? ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருளால் இனி வருகின்ற காலங்களில் மேஷராசிக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வாக அமையும். நீங்கள் செவ்வாயின் அதிபதியாக கொண்ட முருகப்பெருமானுக்கு அம்சத்தில் பிறந்தது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நற்பலன்களையும் யோகங்களையும் பெற்று நினைத்தீங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்க. இல்லைனா வாரத்திற்கு ஒரு முறை, இல்லைனா மாதத்தில் ஒரு முறையாவது உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. மேலும் நீங்கள் உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு தேவையான உதவிகளும் செய்து தருவது செவ்வாய் பகவானுடைய முழு அருளையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். ரத்தம் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்ததாக இருக்குதில்ல. வருடத்திற்கு ஒன்று இல்லைன்னா 2 முறை நீங்கள் மேஷ ராசியில் பிறந்தவங்க ரத்த தானம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க. அசைவு உணவு உண்பவராக இருந்தீங்கன்னா எக்காரணம் கொண்டு நீங்கள் இந்த ராசியில் அமைந்த செவ்வாய்க்கிழமையில அசைவு உணவுகளை தவிர்த்துடுங்க. நீங்கள் பைரவருடைய வாகனமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கால பைரவருடைய அருளை பெற நினச்சிங்கன்னா பைரவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய நாய்க்கு பிஸ்கெட் உணவு அளிப்பதன் மூலம் உங்களுக்கு அபரிவிதமான பலன்கள் ஏற்படுங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதங்க. கிரக நிலைகளாக தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதனும், குரு சுக்கிரன்னு சுகஸ்தானத்தில் சூரியன், பஞ்சமஸ்தானத்தில் கேதுன்னு, ரண ருண ரோகஸ்தானத்தில் சந்திரன்னு, செவ்வாய்னு லாபஸ்தானத்தில் சனின்னு, கிராகுன்னு கிரக நிலைகள் அமைந்திருக்கு. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்கள் ராசியில் ராசிநாதன் பார்த்தீங்கன்னா அமைந்திருப்பதால் சூடுதல் பலனை ஏற்படுத்தி தரப்போகுது. இந்த மாதத்தில் செவ்வாய் பார்ப்பதால் அவர் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் அதிகங்க. ராசிநாதனுடைய சஞ்சாரத்தால் நீங்கள் மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் நடக்கப் போகுது. மனக்கவலை குறையக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க இது. எல்லா வகையிலும் உங்களுக்கான சாதகமான பலன் தான் கிடைக்க போகுது. திட்டமிட்டு எல்லா செயல்களையும் செய்து முடிப்பீங்க. பயணத்தில் உங்களுக்கான தடங்கள் ஏற்படலாம். மேலும் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைத்திடுங்க என்ற தன்னம்பிக்கை கூட ஏற்படலாம். சரக்கு வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வீண் அலைச்சலை சந்திக்க நேரிடலாம். இதனால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுங்க. அலுவலகம் வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கலாம். நல்ல பெயர் கிடைக்க போகக்கூடிய ஒரு காலம் தாங்க இது. குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம். குடும்ப விஷயங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா வெளிநபரிடம் சொல்வதை தவிர்த்துடுங்க. கணவன் மனைவி இந்த காலத்தில் பொறுத்தவரை ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடைவெளியை குறைக்க உதவும். மேலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் எதிலும் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லதுங்க. கலைத்துறையில் ஈடுபட்டு வருவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படலாங்க. அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் நிறைந்த மாதம் தாங்க இது. மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை அடைய கூடுதல் உழைக்க வேண்டியதாக இருக்கணும். கவனமாக படிப்பது ரொம்பவே நல்லதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் பூர்வீக சொத்துல இருந்து வந்த இழுபறி நிலை மாறிடும். தொழில இருந்து வந்த மந்தகதை போகிடுங்க. கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்கள் நீங்கிடும். கொடுத்த பணமோ திரும்ப கைக்கு வந்து சேர்ந்திடும். கண்முன்னே தலைவிரித்தாடக்கூடிய செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவு வருமானம் உங்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு காலம்தாங்க இது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை குடும்பத்தாருடன் வாக்குவாதங்களை ஈடுபடாதீங்க. குடும்பத்தாரனுடைய வெறுப்புக்கு ஆளாக நீங்கள் நேரிடலாம். செல்வாக்கும் அந்தஸ்தும் பாதிக்கக்கூடிய ஒரு காலம்தாங்க இது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் கூடிய சூழ்நிலையும் ஏற்படலாம். மனதில் விரக்தி மேலோங்கிடும். தாயனுடைய உடல் நலத்தில் பாதிப்படையலாங்க. வண்டி வாகனங்களாக செல்லும்போது கவனமாக இருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பெரிய செலவுகள் கூட ஏற்படலாம். கார்த்திகை 1ஆம் பாதம் பொறுத்தவரை இந்த மாதத்தில் உங்கள் தொழிலில் வியாபாரத்தில் கவனமாக இருங்க. சிலர் சொந்த பந்தங்களை விட்டு பிரிய கூட நேரிடலாம். சிலருக்கு உறவுகள் கூட பயாக மாறக்கூடிய ஒரு காலம்தாங்க இது.
கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்குது. நீங்கள் நவகிரகங்களில் செவ்வாய்க்கு அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான ஒரு வழியினை ஏற்படுத்தி தரும். இந்த மாதம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வரை இணைந்தே தான் இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது அற்புதமான மாற்றங்களை உங்களுக்கு தேடித்தருங்க. நாச்சியார் திருமொழி கேட்பதும் படிப்பதும் உங்களுக்கான வெற்றியை தேடித்தரும். இந்த மாதத்தில் தாங்க கடக ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவானும் சிம்ம ராசிக்கு பிரவேசமாகிறாராம். சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22ஆம் தேதியில் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு வராரு. கன்னியில் செவ்வாய்னு, கும்பத்தில் ராகுன்னு, மிதுனத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறாங்க. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் மேஷ ராசினருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் என்னன்னு தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தாங்க 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. நீங்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் துடிப்பாகவும் வேகமாகவும் இருக்க போகிறீங்க. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருப்பது தான். முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கான அற்புதமான பலன்களை ஏற்படுத்தி தரப்போகுது. 3ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் சுக்கிர பகவான் இருக்க போகிறாரு. மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவங்களுக்கு ஒரு நல்ல விதமான மாற்றம் ஏற்படலாம். முதியவர்களுக்கு ஏதாவது ஒரு மனவேதனையும் வருத்தம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம்தாங்க இது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்கள் ராசியில் குரு சுக்கிரன் நினைவு முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களுமே முயற்சிக்கு பின்னார முழு வெற்றியும் நீங்கள் பெறுவீங்க. வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கான அற்புதமான மாதம் தாங்க இது. வேலையில் இருப்பவங்களுக்கும் சொந்தமாக தொழில் செய்பவருக்கோ கூடுதல் வேலை செய்வதாக இருக்கும். ஆனால் அதற்கான பலன் நிச்சயம் உங்களுக்கு உண்டுங்க. காதல் உறவுகளை ஈடுபடுவவங்களுக்கு காதல் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம்தாங்க இது. 3வது ஸ்தானத்தில் 7ஆம் இடத்துல அதிபதியாக இருப்பதால் காதல் உணர்வுகளை அதிகம் வெளிப்படுத்துவீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா திருமண விஷயங்களாக இருந்து வந்த தடைகள் நீங்கக்கூடிய ஒரு காலங்க. திருமணம் தொடர்பான விஷயங்களை முயற்சி செய்வங்களுக்கு அதற்கான வெற்றிகள் கிடைத்திடும். குருவும் சுக்கிரனும் அமர்ந்து 3ஆம் இடத்துல இருப்பதான பயணங்கள் மூலம் உங்களுக்கான ஆதாயம் உண்டாகும். சுப விஷயம் சார்ந்த பயணங்களை மேற்கொள்ள போறீங்க. அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய கனவு இருந்துச்சுன்னா அதற்கான யோகம் உங்களுக்கு உண்டுங்க. இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. வயிறு தொடர்பான பிரச்சனைகள் தோன்றும். ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படலாம். அதனால் உடல் சார்ந்த ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பணம் கொடுப்பதற்காக கடன் வாங்கவும் வாய்ப்பு ஏற்பட இருக்குது. கடன் வாங்குவதை தவிர்த்துக்கோங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதால் நீங்கள் வியாழக்கிழமையில இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில பிள்ளையாருக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அதிகப்படியான நன்மையை ஏற்படுத்தி தரும். 5ல் கேது இருப்பதால் திருமண பொருத்தம் பார்க்கும்போது மிகுந்த கவனமாக இருங்க. ராகு பகவான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10, 11க்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருப்பதால் குரு சண்டால யோகம் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்கள் மனதில் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும்னு எண்ணம் தான் அதிகப்படியாக தோன்றுங்க. அதற்கான முயற்சிகளை ஈடுபட போகிறீங்க. கேட்ட சகவாசங்களை தவிர்த்திடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. மாணவர்களுக்கு இந்த மாதம் பொறுத்தவரை அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படலாம். சனி வக்கரத்தில் இருப்பதால் வேலை திருப்திகரமாக இருக்கும். வேலை திருப்திகரமாக இல்லாமல் மாற்ற நினைத்தீங்கன்னா அதற்கான ஒரு நல்ல வேலையும் உங்களுக்கு கிடைத்திருங்க. பொறுத்தவரை உங்களுக்கான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தாங்க. சுக்கிரன் தைரியஸ்தானத்தில் இருப்பதால் தகவல் தொடர்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க இது. புதிய வேலைக்கான முயற்சிகளை ஈடுபடுபவங்களுக்கு அதற்கான வெற்றி கிடைத்திடும். பயணங்கள் மேற்கொள்ள போவீங்க. 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 4ஆம் இடத்துல பயணம் செய்கிறாரு. இதனால் மாணவர்கள் கல்வியில் அக்கறை காட்டுவது பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு கொடுத்துருங்க. தொழில்நுட்பம் சார்ந்த படிப்பு படிக்க நினைத்தவங்களுக்கு படிப்புக்கான வாய்ப்பு கிடைத்திடும். நீங்கள் விரும்பிய இடத்துல காலேஜில் சேர்வதற்கான சீட்டும் கிடைத்திடுங்க. இரவு நேர பயணங்களை தற்போது தவிர்த்திடுங்க. நீங்கள் பெண்களுக்கு அதிகப்படியான மன மகிழக்கூடிய சூழ்நிலை உண்டாகிடும். உங்களுக்கான பணவரவும் உண்டாக போகுது. நகை வாங்குவதற்கான யோகமும் உண்டுங்க. இல்லை இந்த மாதத்தை நீங்கள் லலிதாம்பிகை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு பிடித்தமான முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வர உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அனைத்திற்கும் ஒரு தீர்வாக அமையும். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நாளில் நீங்கள் முருகன் கோவிலுக்கு செல்லும்போது முடிந்தவரை ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம்
என்பதும் நற்பலன்களை ஏற்படுத்தி தருங்க. இந்த பதிவில் மேஷராசி நண்பர்களுக்கு கிடைத்த நற்பலன்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை எச்சரிக்கையாக இருந்துக்கலான்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் வேலிருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த ஒரு பதிவை பகிர்ந்துடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.